சன் டிவியில் எதிர்நீச்சல் சீரியல் மக்கள் பலரும் ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு சீரியல்னே சொல்லலாம். இந்த சீரியல்ல ஆதி குணசேகரனா நடிகர் மாரிமுத்து நடிச்சிட்டு வந்தப்போ எதிர்நீச்சல் சீரியலுக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாரிமுத்து எதிர்பாராத விதமா உயிரிழந்ததுக்கு அப்புறம் அந்த கேரக்டர்ல வேலராமமூர்த்தி நடிக்க வந்தாரு. அதுக்கப்புறம் சீரியலோட கதையிலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதனால அந்த சீரியல் போன விதம் பாக்குறவங்களுக்கும் ஒரு சலிப்பை ஏற்படுத்துச்சு. அந்த வகையில எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதி குணசேகரன் அரெஸ்ட் ஆகிற மாதிரி கிளைமேக்ஸை வச்சு முடிச்சிட்டாங்க. இந்த சீரியல் முடிஞ்சதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. குறிப்பா எதிர்நீச்சல் சீரியலோட டைரக்டர் திருசெல்வம்க்கும் சேனலுக்கும் இடையே சில கருத்து வேறுபாடு வரவே தான் சீரியல் இப்படி திடீர்னு முடிக்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் எதிர்நீச்சல் சீசன் 2 வரப்போறதா தகவல் வெளியாச்சு. சொன்ன மாதிரியே கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்படிங்கிற டைட்டில்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆச்சு. எதிர்நீச்சல் சீரியல் ஃபேன்ஸ் பலரும் இந்த சீசன் 2க்கு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில சீசன் 2 சீரியல் ஷூட்டிங் அப்பவே ஜனனி கேரக்டர்ல நடிச்ச மதுமிதா சில தனிப்பட்ட காரணங்கள்னால சீசன் 2ல நடிக்கலனும் சீரியல் விட்டு விலகிறதாகவும் அறிவிச்சிட்டாங்க. ஜனனி சீசன் 2ல இருந்து விலகினதே இந்த சீரியல் ஃபேன்ஸ் பலருக்குமே கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்துச்சு. இப்போ ஜனனி கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் பார்வதி நடிக்கிறாங்க. ஜனனி கேரக்டர் மட்டும் இல்லாம தாரா பாப்பா மற்றும் ஐஸ்வர்யானு இந்த கேரக்டரும் சீசன் 2ல ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. எதிர்நீச்சல் சீரியல்ல தாராவோட நடிப்பு நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்துச்சுன்னு தான் சொல்லணும். தாரா கியூட்டா பேசுறது, ஆக்டிங்னு எல்லாமே பலரால விரும்பப்பட்டுச்சு. எதிர்நீச்சல் ஃபேன்ஸ் பலரும் சீசன் 1ல நடிச்ச ஜனனி, தாரா மற்றும் ஐஸ்வர்யாவை கொண்டு வாங்க, எதுக்கு இப்படி எல்லாரையும் மாத்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டு வராங்க. இந்த நிலையில சீசன் 1ல தாராவா நடிச்ச அஃப்ஷான் சீசன் 2ல அவங்க மாத்தப்பட்டதை பத்தி இப்போ இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் ஒன்னா போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்ன வேணும்னே எதிர்நீச்சல் 2ல இருந்து மாத்திட்டாங்க, நான் ரொம்ப அழுதேன், ஆனாலும் திருசெல்வம் அங்கிள் மனசேரங்கள அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா சொல்லியிருக்காங்க. எதிர்நீச்சல்ல நடிச்சது மூலமா தான் தாரா ரொம்பவே பிரபலமானாங்க. அப்படி ஒரு நல்ல கேரக்டரை எதனால மாத்தணும்னு பலருமே அந்த போஸ்ட்ல கேள்வியையும் கேட்டு தாராக்கு ஆறுதலையும் சொல்லிட்டு வராங்க. எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல்ல ஏற்பட்ட இந்த மாறுதல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.